மல்லி 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 இலக்கியா கௌதம் வந்துட்டீங்களா? இந்தாங்க, இந்த கோட் போட்டீங்கன்னா நீங்க செம்மையா இருப்பீங்க. போட்டுக்கோங்க. போடுங்க கௌதம். இலக்கியா, எனக்கு போறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சொன்னா கேளு. இனிமே நான் சொல்றதே நீங்க கேளுங்க. சீக்கிரம் இந்த கோட்டை போடுங்க. ஐயோ இலக்கியா, வேண்டாம். கௌதம். அண்ணா, என்னண்ணா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? டைம் ஆச்சுண்ணா, வாங்கண்ணா போலாம். நீ சொல்றதுதான் நானும் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னண்ணா, என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லையா? இல்லடா, மனசு சரியில்லை. இடி விழுந்த மரம் மாதிரி நான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. மனசளவுல முழுசா உங்க கூட இணைய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல ஆபீஸ்க்கு வந்து பிசினஸை பார்க்கணுங்கிறது சாத்தியமே இல்லை. என்னால சொல்ல முடியல. புரிஞ்சுக்கோ. இப்ப நீ போ. என்னண்ணா, ஏதோ முதல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இடி விழுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. எங்களுக்கு எப்பவுமே நீங்க வேணும், உங்க அன்பு வேணும், உங்க பாசம் வேணும். எங்களோட பழைய அண்ணன் தான் வேணும். இங்க பாருங்க, மனசளவுல நீங்க எங்ககிட்ட போய் சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எங்களை மூணாவது மனுஷனா தானே பாக்குறீங்க, அப்படிதானே? டேய், என்னடா பேசுற? பின்ன என்னண்ணே, ஒருவேளை நான் தத்து பிள்ளையா இருந்திருந்தா நீங்க என்ன விட்டு கொடுத்துருப்பீங்களா? முன்ன விட என் மேல அதிகமா பாசமா தான் நடந்திருப்பீங்க. கிளம்புங்க, போங்கண்ணே. பாத்தீங்களா கார்த்திக் எவ்வளவு பாசமா பேசுறான். நீங்க ஏன் உங்களே தாழ்த்திக்கிறீங்க? ஆபீஸ்ல கிளையண்ட் மீட்டிங், போட வேண்டிய கையெழுத்து அப்படின்னு ஏகப்பட்ட வேலை அங்க பெண்டிங் இருக்கு. உங்க பிஏ வர போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிளம்புங்க முதல்ல. அதெல்லாம் கார்த்திக் பாத்துப்பான். கார்த்திக், நீ போய் ஆபீஸுக்கு கவனிச்சுக்கோ. நான் போறதா? சான்ஸே இல்லை. நீங்க வாங்கண்ணே, நீங்க வந்து அந்த எம்டி சேர்ல உட்காருங்க. அப்பதான் ஆபீஸே ரன் ஆக ஆரம்பிக்கும். வாங்கண்ணே. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அண்ணி, பிளேசரை கொடுங்க. நாமளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். இந்தா. என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு கையை காட்டுங்க. போடுங்க. அட போடுங்கண்ணே. இப்பதான் சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? ஓகே. முதல்ல கண்ணாடியில பாருங்க. பரவாயில்ல, போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. போலாமா? போங்க. வாங்க போலாம். எங்க வாங்கண்ணே. கௌதம் ஆபீஸ் கிளம்பிட்டேல்ல? அவர் எங்க கிளம்பினாரு? நாங்க தான் கிளம்ப வச்சோம். என்னாச்சு மாமா? நாம இந்த வீட்டு புள்ளதாங்கிற நினைப்பு கௌதம்க்கு வரவே மாட்டேங்குது மாமா. ஆபீஸ்க்கு போறதுக்கே தயங்குறாரு. என்ன கௌதம், ஏன் இப்படி பண்ற? அது உன்னோட ஆபீஸ், நீ உருவாக்கின பிசினஸ். உனக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? நீ போ, வர்க்க கவுனி. கௌதம், என்னப்பா இது? நீ மனசுல எதையுமே வச்சுக்காத. நீ ஏன் வயித்துல பிறந்த, நீதான் இந்த குடும்பத்துக்கு மூத்த புள்ள. அதுதான் உன் மனசுல இருக்கணும். இது பாரு, நாங்க எல்லாரும் உன்னை பழைய கௌதம தான் பாக்குறோம். உன்னை நீ மட்டும் ஏன் பிரிச்சு பாத்துக்கிற? எங்க அண்ணா அதே கம்பீரத்தோட ஆபீஸ்ல அதிகாரம் பண்ணணும், அதான் எங்களோட ஆசை. பாத்தியாடா, உன் தம்பிய பாரு, எவ்வளவு பாசமா பேசுறான். தம் பொண்டாட்டியால இத்தனை பிரச்சனை நடந்தும் உன்னை விட்டு கொடுக்காம உறுதுணையா இருக்கான். கௌதம், நீ தனி ஆள் கிடையாது. உன்னை நம்பி கௌதம் என்டர்பிரைசஸ்னு பெரிய கம்பெனி இருக்கு. அதோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, குடும்பமும் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நீ என்னைக்கும் விட்டு கொடுக்காத. போ கௌதம், போய் வேலையை பாரு. இங்க பாரு, கிட்டிஷா பிஹேவ் பண்ணாத ப்ளீஸ். சரி அண்ணே, வாண்ண போலாம்.
என்னப்பா இது? ஏன் இவ்ளோ யோசிக்கிற? கிளம்பு, ஆபீஸ்க்கு கிளம்பு. நீ சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். கௌதம், ரொம்ப யோசிக்காதீங்க. நான் வேணா கூட வரட்டுமா? நீ எதுக்கு அவன் கூட போகணும்? ஒன்னும் தேவையில்லை, கௌதம் ஹேண்டில் பண்ணிப்பான். இல்ல மேடம், அவர் மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் கூட போறேன்னு சொன்னேன். கௌதம், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஆபீஸ்க்கு வந்துடுறேன். அண்ணா வாண்ணா போலாம். வாண்ண வாண்ண. ஆபீஸ்க்கு போறியா? போடா போ. போன வேகத்துல திரும்பி வரதான் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.